Hi, Miss. ஹாய்டா. என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. காலையில எல்லாரும் பரபரன்னு வேலை செஞ்சுட்டு என்னதான் miss நடக்குது? நம்ம ஸ்கூல்ல இன்னைக்கு பிலாட்டலிக் அண்ட் நியூமிஸ்மெட்டிக் எக்ஸிபிஷன் நடக்குது. அஞ்சல் தலை கலெக்ஷன், பழங்கால நாணயங்களோட கலெக்ஷன். நீங்க பாத்தீங்களா? இருக்குமா? இருந்தாலும் மன்னர்கள் காலத்துல இருந்து திப்பு சுல்தான் மாதிரி குறு அரசர்கள், சிறு அரசர்கள் அண்ட் பேரரசர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் கூட இருக்கு. சொல்ல போனா பொற்காசுகள், வெள்ளிக்காசுகள் கூட இருக்குமா? சரிடா. ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்களா டெலிபோன் கார்ட்ஸ். டெலிபோன் கார்ட்ஸ்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றேன். உங்க வீட்டுல யாராவது வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்களா? இது மாதிரி 1900, அதாவது 90ஸ்க்கு முன்னாடி உள்ள காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை பார்த்தவங்க வீட்டுக்கு கால் பண்ணணும்னா இப்ப உள்ள மாரி நெட்வொர்க் வசதினா எதுவும் கிடையாதுடா. ரொம்ப ரேரா தான் மொபைல் போனா இருந்துச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ₹1 காயின் பூத் பார்த்திருக்கீங்களா? நம்ம ₹1 போட்ட உடனே அதுல ஒரு 60 செகண்ட் என்ன ஆகும், நம்ம பேசலாம். அது முடிஞ்ச உடனே அந்த காயினோட வேலிடிட்டி முடிஞ்ச உடனே கால் கட் ஆயிடும். கரெக்டா? அது மாதிரி இது ஒரு ப்ரீபெய்ட் கார்டு. சரிங்களா? ஸோ இதுல என்ன பாத்தீங்கன்னா அமௌண்ட் போட்டிருக்கும். இந்த கார்டுல அமௌண்ட் போட்டிருக்கோம். இந்த அமௌண்ட் வேலிடிட்டி அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அந்த மிஷின்ல இன்செர்ட் பண்ணலாம். பண்ணிட்டு அந்த அமௌண்ட் தீர்ற வரைக்கும் நம்ம போன் பேசலாம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு. சரிங்களா? இதோ இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? $10 இருக்கு பாத்தீங்களா? இந்த சிம்பிள் வந்து டாலர். ஸோ $10 இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை நான் இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நான் வெளிநாட்டுல உள்ள என்னுடைய உறவினர்கள்ட்ட இது மூலமா நான் பேசுவேன். புரியுதாடா? அதுதான் கிடையாது. ஸோ இந்த கார்டுல நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருந்தாலும் எவ்வளவு நிமிஷம் பேசுறீங்களோ அதுக்கான அமௌண்ட் மட்டும் தான் கட் ஆகும். டக்கு நீங்க அந்த கார்டை எடுத்துட்டீங்கன்னா again and again நீங்க யூஸ் பண்ணி பேசலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். சோழர் கால நாணயம். சேர சோழ பாண்டியர் பத்தி நம்ம படிச்சிருக்கோம் ஹிஸ்டரியில, இல்லையா? சோழர் காலத்துல என்ன மாதிரியான நாணயங்கள் பயன்படுத்திருக்காங்க பாருங்க. இது எல்லாமே சோழர் காலத்து நாணயங்கள். அடுத்து பாருங்க, திருவாங்கூர் சமஸ்தானம். அடுத்து மன்னர்கள் ஆண்ட காலம் போய் சமஸ்தானங்களா பிரிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் ஜமீன்களா பிரிக்கப்பட்டது. இந்த சமஸ்தானங்கள்ல திருவாங்கூர் சமஸ்தானத்தோட நாணயம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அடுத்து ஹைதராபாத் நிஜாம் உஸ்மான் அலி கானோட நாணய புழக்கம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதுக்கடுத்து இந்திய மாநிலங்கள்ல உள்ள காமனா ஸ்டேட் காயின், ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு விதமான காயின்ஸ் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எல்லாமே நம்ம யூஸ் பண்றதோட டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாம் அரிய பொக்கிஷன். சரியா? இத பார்த்து நீங்களும் இன்ஸ்பயர் ஆகி ஃபியூச்சர்ல இது மாதிரியான ஒரு கலெக்ஷனை ஏற்படுத்தணும். உங்களுக்கான ஒரு யூனிக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கணும். மான்ஃபோர்டியன்ஸ்னா சும்மாவா? ஹைதராபாத் நிஜாம் உஸ்மான் அலி கான் நாணயம் இன்னும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஹைதராபாத். வித்தியாசமா இருக்கு. எஸ், நம்ம காயின்ஸ் யூஸ்வலா வந்து ரவுண்ட் ஷேப்ல தானே பார்ப்போம். இங்க பாருங்க, பாபர் நாணயம் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா? இது ஸ்கொயர் நினைக்கிறேன், அது மேல ஒரு டேப் போட்டிருக்காங்க. சார் இது ஸ்கொயர் ஷேப் தானே? ஸ்கொயர் ஷேப்ல நாணயம். வெரி இன்ட்ரெஸ்டிங்னா? எஸ் மிஸ். இதெல்லாம் என்ன மிஸ், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தோட காயின்ஸ் தான். ஸோ இது பியூர் சில்வரம். இதை வந்து ஆர்டைட் பண்ணிருக்காங்க. நம்ம இப்போ ஓபன் பண்ணணும்னா இது பிளாக்கா மாறிடும், இல்லையா? காத்து பட என்ன ஆகிடும்னா அந்த சில்வரும் வந்து லைட் பிளாக்கா மாறிடும். ஸோ பாருங்க எவ்வளவு கிளிட்டரா எப்படி இருக்கு பாருங்க. யா, இதெல்லாம் நம்ம பாக்குறதே ஒரு பாக்கியம் தான். தேங்க்யூ.